Hey guys, welcome back. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து Samsung F41 ஓட பேக் கேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பார்த்தனா நம்ம M31s ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். M31s க்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் உங்க கிட்ட இருந்து வந்தது. நான் இனிஷியலா என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணா கண்டிப்பா கழுவி ஊத்துவீங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் உங்க கிட்ட இருந்து வந்து ஒரு செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து M51க்கும் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு மாசான ரெஸ்பான்ஸ். அதை தொடர்ந்து இப்போ வந்து F41க்கு வந்து ஒரு 3 கேஸ் வாங்கியிருக்கேன். 3 என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ஸ்பைஜன் கேஸ், இன்னொன்று கப்பாவேர், இன்னொன்று அந்த சோலிமோட டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வாங்கியிருக்கேன். இந்த 3 கேஸ் வந்து ஃபோனுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸ் டிஃபரன்ஸும் இருக்குது. ஒவ்வொரு கேஸ்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுது. அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட Samsung F41 இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பாக்ஸோட கேஸ் தரல. நானும் வந்து ஒரு 3 கேஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து கேப்பாவேர்லேருந்து ஒரு கேஸு, அடுத்து வந்து சோலிமோலேருந்து ஒரு கேஸு, அண்ட் லாஸ்ட்டாக வந்து எப்பவும் போல் பைஜனும் வந்து இந்த வாட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோலிமோ கேஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா இதான் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதோட ப்ரைஸு நம்ம பார்த்தோன்னா 130 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. நிறைய பேர் டவுட் இருக்கலாம், M31க்கும் F41க்கும் சிமிலரான கேஸ் தான். ஸோ நீங்கள் வந்து M31ஓட கேஸ் கூட F41க்கு வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த சோலிமோ கேஸ் வந்து இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸு. பாக்ஸ் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் வந்து 499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அமேசானில் 130 தான் இருக்குது. இதில் கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ்டாகவே இருக்குது. ஒரு டீசெண்டான ப்ரொடக்ஷன் கொடுக்கும். பட் ரொம்ப லைட் வெயிட்டாக பயங்கர தின்னாக இருக்குது கேஸு. ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபிட்டிங்லாம் பார்த்த உடனே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபோன் வந்து கேஸ் போட்ட மாதிரியே தெரில, ஏன்னா ரொம்ப ஒரு லைட் வெயிட் தான். இந்த கிரேடியன்ட் கலர், ஃபோனோட கலர்லாம் நீங்கள் கொஞ்சம் அவுட்லுக்காக எடுத்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பவர் பட்டனோட பொசிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. வால்யூம் பட்டனும் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்துன்னா பாட்டம்லேயும் வந்து எல்லா போர்ட்டுக்குமே வந்து வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் இஷ்யூமே இல்லை. அண்ட் மேலே செகண்டரி மைக்குக்கு பார்த்தோன்னா அந்த வெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இல்லை, அந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வந்திருக்கு. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாட்டமில் எல்லாம் பொசிஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு டீசெண்டான கேஸு. பட்ஜெட்டும் வந்து ரொம்ப பாக்கெட்லேருந்து செலவு பண்ண தேவையில்ல. கீழே ஏதாவது விழுந்தா கூட கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ப்ரொடக்ஷன் இருக்கும். மறக்காமல் டெம்பர்ட் கிளாஸும் வந்து கையோட சேர்த்து புக் பண்ணிடுங்க. அடுத்த கேஸ்னு பார்த்தோன்னா ஸ்பைஜனோட கேஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பைஜன் வந்து இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. 700க்கு வந்து இந்த M31ஓட கேஸ் வந்து கம்மியாயிடுச்சு ப்ரைஸு. இது வந்து நான் புக் பண்ணதே வந்து M31 தான். ஏன்னா M31 இதுவும் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். M31ல இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா இருக்கும், இதில் இல்லை. மற்றபடி வேறு டிஃபரன்ஸே கிடையாது. இந்த கேஸ் வந்து 700க்கு கிடச்சிது. பைஜனோட ரக்கடு கேஸ். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1700 போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கேஸு. கேஸ் நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணும்போது செம்ம ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். அண்ட் உள்ளே பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஏர் குஷன் டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க. ஹீட் வந்து ஈஸியாக டிசிபேட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கதா ஸ்பைஜன்லேருந்து சொல்கிறாங்க. இது வந்து மேட் இன் சவுத் கொரியா, இம்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேஸ் வந்து செம்ம ஃபிட்டாக இருக்குது. மைக்கோட பொசிஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் பாட்டமில் வந்தனாலும் பாட்டம்லேயும் வந்து எல்லா போர்ட்டுக்குமே வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங்காக இருக்குது. அண்ட் வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் சைடில் வந்து கொஞ்சம் இந்த டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிறதுனால நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து நல்ல ஒரு கிரிப் கிடைக்குது. நிறைய பேர் டவுட் இருக்கும், இந்த கேஸ் போட்டால் வெயிட்டாக இருக்குமான்னு. இந்த கேஸ் போட்டாலுமே வந்து அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. அந்த இன் ஹேண்ட் ஃபீலே வந்து சூப்பராக இருக்குது. இதில் பைஜன் டீம்ல வந்து வேற லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. கேமராக்கு வந்து நல்லா ரைஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு டேபிள் மேலே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கேமரா வந்து கீழே சர்ஃபேஸில் படாது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைஸ்டாகவே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஸ்க்ரீனை விட கொஞ்சம் ரைஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் டேபிள் மேலே இப்படி வைக்கணும்னு நினச்சா கூட தாராளமாக வைக்கலாம். அடுத்து வந்து நம்ம கேப்பாவர்லேருந்து பார்க்கலாம். கேப்பாவர் பார்த்தோன்னா இவங்க வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ட்ராப் ப்ரொடக்ஷன் இருக்கிறதா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 1100 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸ் வந்து 500க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ள. அண்ட் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்டி ஷாக் குஷன் டெக்னாலஜி இருக்குது போட்டிருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஷாக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த போர்ட் எதுக்குன்னா உங்ககிட்ட மெமரி கார்டு எதாவது இருந்ததுன்னா இங்கே போட்டு நீங்கள் ஃபோன் வந்து லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ மெமரி கார்டுக்கு ஒரு தனி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கேஸ் வந்து செம்ம ஃபிட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாமே வந்து நல்லா ரைஸ்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து நல்லா ரைஸ்டாக இருக்குது. கேமராவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் உள்ளேயே இருக்குது. பட் நல்லாவே அன்லாக் ஆகுது ஃபிங்கர் பிரிண்ட்டும். அண்ட் பாட்டமில் போர்ட்ஸோட வெண்ட் வந்து நல்லா இருக்குது. மேலே
மேலேயும் வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் M30Sக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா M30Sல இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு மைக்கு. ஸோ இதில் அட்வான்ஸாக வந்து இந்த மாதிரி கொடுத்ததுனால நம்ம 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் பேக் சைடு பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ரக்கடு டிசைனாக கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து ரொம்ப பல்கி ஃபீல் இல்லை. இதுவும் வந்து ஸ்பைஜன் மாதிரியே தான் இருக்குது. ஸ்பைஜன் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்கோ சிமிலரான குவாலிட்டியில் தான் இது இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் கப்பாவர் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஸ்பைஜன் அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இது வந்து ரொம்ப கட்டையாக அந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை, ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. ரொம்ப பல்கி ஃபீல் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு ரக்கடு லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கப்பாவர் ட்ரை பண்ணலாம். பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு ஸ்பைஜனோட கம்மியாக தான் இருக்குது. கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுவும் வந்து 500 ரூபாய். ஸ்பைஜனை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 கேஸோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கப்பாவர் குவாலிட்டி பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஸ்பைஜன் அளவுக்கு வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸ்பைஜன் வந்து 700 ரூபாய் இருக்குது. அதோட ஒரு 200 ரூபி கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு காம்ப்ரமைசஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ராப் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ட்ராப்லாம் பண்ணி பார்த்துடாதீங்க, ஓன் ரிஸ்க் தான். மறக்காமல் வந்து இந்த ஃபோனுக்கு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் வந்து சேர்த்து புக் பண்ணிவிடுங்க. நல்ல குவாலிட்டியான டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஃபோன்ஸ்க்கு வந்து வேறு ஏதாவது ஆக்சசரி நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.